Hello students, last வீடியோவில் நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டெய்லர்ஸ் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டெய்லர்ஸ் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டு சயின்டிஃபிக்கலாக நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து அவர் வந்து நமக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ வந்து டெய்லருடைய அவரை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டெய்லர்ஸ் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா எஃப்டபிள்யூ டெய்லர் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஃப்ரெட்ரிக் வின்ஸ்லோ டெய்லர். ஓகேவா, இவர் வந்து மார்ச் 20th 1856 வந்து பிறந்திருக்காரு. அண்ட் மார்ச் 21st 1915 அவர் வந்து இறந்துட்டார். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஓகேவா, இவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். அதே போல் பார்த்திங்கன்னா இவர் வந்து 1874 வந்து பார்த்திங்கன்னா ஹி பிகம் அன் அப்ரெண்டிஸ் மெக்கானிஸ்டாக வந்து அவர் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா, ஸோ அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ஃபாதர் ஆஃப் எஃபிஷியன்சி மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவரை வந்து ஃபாதர் ஆஃப் எஃபிஷியன்சி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃபிஷியன்சி மூமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இப்போ ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெஸ்ட்டை வந்து அவருடைய ஒர்க்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் அவர் வந்து லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதே போல் அவருக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும். இதை பற்றி சொல்கிறது தான் மொமெண்ட் எஃபிஷியன்சி. ஓகேவா, ஸோ இதை கொண்டு வந்தது வந்து டெய்லர். ஸோ ஃபாதர் ஆஃப் எஃபிஷியன்சி மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லர். ஓகேவா, அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் வந்து வளர்ச்சி அடையுது, இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வளர்ச்சி அடையுது அப்படின்னா அதனுடைய மாஸ் ப்ரொடக்ஷன், அதிகப்படியான ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லப்படுது. ஸோ ஒவ்வொரு இவருடைய மெத்தடாலஜி, டெய்லருடைய ஒரு மெத்தடாலஜி என்ன பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி சிஸ்டமில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கணும், அதுக்கான என்ன எஃபர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடியது தான் வந்து டெய்லர்ஸ்னுடைய சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். இவருடைய ஃபிலாசபி வந்து ஃபோக்கஸ்டு மோஸ்ட்லி வந்து இவருடைய ஃபிலாசபி வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதாவது ஒவ்வொரு டாஸ்கையும் வந்து சரியான முறையில் அனலைஸ் பண்ணி அண்ட் சயின்டிஃபிக்கலாக அதை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வழியை, ஒன் பெஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிறந்த வழியை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் டெய்லரனுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இருந்துச்சு. ஸோ டெய்லரனுடைய ஃபோக்கஸ் பூராவுமே பார்த்திங்கன்னா அனலைசிங் இட் சயின்டிஃபிக்கலி. ஸோ அதுக்கு வந்து ஒரு சிறந்த வழி, ஒரு பெஸ்ட் வேவை வந்து அவர் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாரு. அதே போல் பார்த்திங்கன்னா இவரை வந்து மோஸ்ட்லி வந்து இவர் எந்த விஷயத்த ஒரு நல்ல விஷயமாக கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் டைம் அண்ட் மோஷன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ மெத்தட் டு அனலைஸ் ஒர்க் ஹேபிட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி. டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி அப்படின்னா அதாவது ஒரு ஒர்க்கை வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஒர்க்கர் வந்து அவருடைய ஒர்க் ஹேபிட் எப்படி இருக்குது, அந்த ஒர்க் ஹேபிட்டை எப்படி வந்து இன்னும் நம்ம வந்து அவரை வந்து திறன்பட ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி. ஸோ இவருடைய மேனேஜ்மெண்ட் தியரிட்டிக்கல் எல்லாமே பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி அப்படின்றது வந்து டைம்ன்றது வந்து எப்படி வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாஸ்கையும் வந்து பிரித்து கொடுத்து அந்த ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்றதைய ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அதிக அளவிலான டைம் எடுத்துக்காமல் அதுக்கு வந்து ஒர்க்
அதாவது கம்மியான டைமில் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அந்த டைம் ஸ்டடியில் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் என்ன ஆகுது, ரிவ்யூ. அவங்க வந்து அந்த ரிசல்ட்டை எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஒரு டிசிஷனை வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றியும் சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி. ஸோ இதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரை வந்து அவங்க வந்து தன்னுடைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கிறாரு. அதே போல் பார்த்திங்கன்னா டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பிலீவ்ட் இன் ஹீ இஸ் நாட் பிலீவ்ட் இன் கண்டெம்ப்ரரி மேனேஜ்மெண்ட். கண்டெம்ப்ரரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவருக்கு பெரிய அளவில் வந்து அபிப்பிராயம் இல்லை. பட் அவர் என்னன்னா ஈ ஷுட் பி ஸ்டடீட் ஆஸ் ஏ டிசிப்ளின். அதை வந்து அதாவது எந்த இடத்துல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒபே பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களோ, ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ, அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து தன்னுடைய கோலை வந்து அதனால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஒரு டிசிப்ளின்டாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அந்த கோலை வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டையும் வந்து ஒரு டிசிப்ளின்டு வேல வந்து நம்ம கொண்டு போனோன்னா அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது அதே போல் ஒர்க்கர்ஸுக்கு அவங்கவுங்க ஒர்க்குக்கான ட்ரைனிங்கை வந்து நம்ம முறையாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அவங்களுடைய கோலை வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லரினுடைய அபிப்பிராயமாக இருந்துச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா டெய்லரை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும் சரி, மேனேஜ்மெண்ட் ஆகட்டும் சரி, அவங்க வந்து ஒருத்தருக்கு கோஆப்ரேட்டிவாக ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஒன்றாக இணைந்து ஒர்க் பண்ணும் பொழுது அந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து க்ரியேட் ஆகாது. ஈஸியாக அவங்களுடைய கோல்ஸை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு யூனியன் மாதிரி ஆரம்பிச்சுட்டு அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூனியன் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ஒர்க்கருக்கும் வந்து நல்ல ஒரு ஒத்துமை கோஆப்ரேஷன் இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து யூனியன் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெயின்ட் அண்ட் குவாலிஃபைடு மேனேஜ்மெண்ட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது ஒர்க்கர்ஸ். ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து தட் இஸ் த மேனேஜர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், நல்ல ட்ரெயின்டு மேனேஜர்ஸாக இருக்கணும், அதற்கான குவாலிஃபைடு மேனேஜர்ஸாக இருக்கணும். அண்ட் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் எப்படி இருக்கணும், கோஆப்ரேட்டிவாக இருக்கணும் அண்ட் இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட்டும் ஒரு ஒர்க் ஃபோர்ஸும் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்போடு இணைந்து செயல்படும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனுக்கான ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெய்லரினுடைய நம்பிக்கையாக வந்து இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஈச் சைட் போத் சைடும் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த நிலைமைக்கு வந்து அவங்க வர முடியும். அண்ட் டெய்லரை வந்து ஹீ இஸ் நோன் ஃபார் காயினேஜ் ஆஃப் த டேர்ம் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டை வந்து அவர் 1911 வந்து அவர் வந்து என்ன பண்ணார், அவர் பப்ளிஷ் பண்ணார். ஓகேவா. அதே போல் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆஃப்டர் பீயிங் அதாவது அவர் பெத்லஹேம் ஸ்டீல் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து வேலையை விட்டு எடுத்த உடனே அவர் வந்து ஷாப் ஃப்ளோர் அப்படின்ற ஒரு புக்கை வந்து அவர் எழுதினார். அந்த புக்கு வந்து நல்லபடியாகவும் சோல்டாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இவர் வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸில் வந்து அவர் வந்து ஒரு பிரசிடெண்ட்டாகவும் அவர் வந்து செலக்ட் ஆகப்பட்டிருக்கிறாரு. அவர் எப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தார்னா 1906 இருந்து 1907 வரைக்கும் அவர் வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸினுடைய பிரசிடெண்ட்டாக வந்து அவர் இருந்திருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1900 வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட டக் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அட் டார்ட்மவுத் காலேஜ், அது டார்ட்மவுத் காலேஜ் அங்கதில் வந்து ப்ரொஃபஸராகவும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் மிட்வேல் ஸ்டீல் கம்பெனியில் 1884 வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்
எக்ஸிக்யூட்டிவாக வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய ஒர்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னா லீடர்ஷிப், அதாவது ஒர்க்கர்ஸை வந்து லீட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ ஹி இன்ஸ்ட்ரக்டட் ஹிஸ் ஃபெலோ, ஒவ்வொரு ஒர்க்கருக்கும் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து எப்படி வந்து ஒர்க்கை வந்து பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்கள கைட் பண்ணி லீட் பண்ணிட்டு இருந்த ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டி இருந்தவராக வந்து அவர் வந்து இருந்தார். அண்ட் அவர் வந்து பெத்லஹேம் அயன் கம்பெனியில் 1898 வந்து அவர் ஜாயின் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறமா தான் அதை வந்து பெத்லஹேம் ஸ்டீல் கம்பெனி அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகேவா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன விஷயத்தை கொண்டு வந்தார் அப்படின்னா அவர் வந்து பீஸ் ரேட் வேஜ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ 100 ப்ராடக்ட் பல்காக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் அதுக்கான ஒரு வேஜ் ரேட்டு. ஓகேவா? நீங்கள் 10 ப்ராடக்டை நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரேட் வச்சுப்பாங்க. இப்போ 1 ரூபீன்னு வச்சுக்கோங்க. அப்போது 10 ப்ராடக்ட் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு 10 ரூபா வந்து அவருக்கு வேஜஸாக கொடுக்கப்படும். அதுதான் பீஸ் ரேட் வேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அவர் அந்த டைமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு வந்து நிறைய அத்தாரிட்டி அண்ட் அதிகாரமும் அதே போல் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் இவர் வந்து நிறைய நியூ ஃபவுண்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்ற விஷயத்த வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். நியூ ஃபவுண்ட் ரிசோர்ஸஸ் அப்படின்னா அதாவது அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய புது புது விஷயங்களை வந்து அவர் வந்து என்ன பண்ணார், அந்த கம்பெனியில் கொண்டு வந்தார். ஸோ அப்படி கொண்டு வந்தது காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒர்க் வந்து அந்த பெத்லஹேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவான ஒர்க் நடக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த ஸ்டீல் கம்பெனி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து வேற இன்னொரு குரூப்புக்கு வந்து அவங்க வந்து சோல்டு வித்துட்டதுனால இவரை வந்து அந்த கம்பெனியிலேருந்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அவருக்கு ஏற்பட்டுடுச்சு. அண்ட் 1910 வந்து பார்த்திங்கன்னா ஹி பிகம் இல், அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகி அண்ட் ஹி டைட் இன் 1915 வந்து நிமோனியா அப்படின்ற ஒரு டிசீஸ்னால அவர் வந்து இறந்துட்டார். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மிஸ்டர் எஃப்டபிள்யூ டெய்லர். ஓகேவா? இவர் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்தார். ஸோ இந்த டெய்லர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா அவர் என்னென்னலாம் வந்து ஒரு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் என்னெல்லாம் தியரிஸ் என்னென்ன அப்ரோச்சஸ் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் வந்து இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.